எம்பையர் ஆஃப் கேடிஎம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில நம்ம பதிவுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். செய்திகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உக்ரைன் உக்ரைன் தரப்புல இருந்து டெலிகேஷன்ஸை வந்து யூரோப்புக்கு அனுப்பியிருக்கிறாங்க. யூரோப்புக்கு நிறைய டெலிகேஷன் போயிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்களே டெலிகேஷனா தான் போயிருக்கிறார். பட் இருந்தாலும் ஸ்பெஷலா யூரோப்புக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த சோவியத்துக்கார எலால நீங்கெல்லாம் இங்க பவர் பிளான்ட்லாம் கட்டியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட உதிரி பாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா? எங்கேயாவது ஓட்ட உடசை இருக்கும் பாருங்க, ஏதாச்சும் இருக்கான்னு தட்டி தேத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க சோம்பேறித்தனப்பட்டுருவாங்க தேடுறதுக்கு. அதனால உக்ரைன் தரப்புலேருந்தே ஆளுங்க போய் தேடி உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெலிகேஷன் போயிருக்கிறாங்க. ஹீட்டிங் பிளான்ட்டு, பவர் தேவைப்படக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்கு வேணுங்கக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் அதில் ஏதாவது இருக்கா? ஏதாச்சும் ஒன்று பவர் பிளான்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஏதாச்சும் ஒன்று உதிரி பாகம் ஒரு நட்டு போல்ட்டாவது கொடுங்கப்பா அப்படிங்கிறது போல டென்னிஸ் ஷமியல் அவர்கள் உக்ரைனோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் எனர்ஜி மினிஸ்டராகவும் இருக்கிறாரு. ஸோ அவரோட தலைமையில ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் முழுக்கும் போய் சல்லடை போட்டு தேடிட்டு வரதுக்காக போயிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அரசல் புரசலா ஒரு தகவல் இருந்துச்சு, டீ கடை பெஞ்சில் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அந்த டீ கடை பெஞ்ச் இந்த சென்ஸ் புதுசாக வர நபர்களுக்கு டெலகிராம், ட்விட்டரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது போல மீடியாக்கள் வந்து படம் பேசக்கூடிய விஷயங்கள் பல நபர்கள் பேசுவாங்க. அதுக்கு உறுதித்தன்மை ப்ரூஃப் அப்படிலாம் இருக்காது. பட் ஆனால் இது போல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா உதிரி பாகங்கள் இருக்கான்னு 3வது ஒரு நாடு வச்சு கேட்டு பார்த்தாங்க. இது போல வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு இருக்கான்னு. இல்லை, நாங்கள் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் திருப்பி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து டிமாண்ட் வச்சதாகவும், ஸோ அது 3ஆம் தர நாடு வந்து பண்ண பரிசீலனை பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற போனதா சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் இன்வெஸ்டும் பண்றோம், எங்களுக்கு உதிரி பாகங்கள் நீங்க ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப அந்த அளவுக்கான சிக்கல்களுக்கு தள்ளப்பட்டாங்க. இப்ப உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லாமே சோவியத் கால எல்லாம் இந்த சோவியத் யூனியனோட பிந்தி பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் உக்ரைன். ஸோ அவங்க ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய நாடு தான். ஸோ அப்படி இருக்கிறவங்க திடீர்னு இப்படி முறுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படின்னா அப்புறம் எல்லாமே அவங்ககிட்ட இருந்தாலும் தேவைப்பட வேண்டியதா இருக்கும். இப்போ கேஸ், ஆயில், எனர்ஜி மட்டும் டிபெண்ட் இல்ல, அதுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யா டிபெண்டா மாறிட்டாங்களா? ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து வாஷிங் மிஷினு, டிஷ் வாஷர் இங்கிருந்து தான் சிப் எடுப்பாங்க, அங்க எடுப்பாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களோட தெர்மல் பவர் பிளான்ட் ரன் பண்றதுக்கே உதிரி பாகங்கள் இல்லாம சோவியத் எலாக்கு ஏதாச்சும் இருந்தா யாராவது கொடுங்க, யாராவது செய்வீங்களா அப்படிங்கிற கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு உக்ரைன் தள்ளப்பட்டிருக்காங்க. வேடிக்கையை பாருங்களேன் அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களை இந்த டீ கடை பெஞ்சில் வந்து பண்ண பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது போல ஒரு குழு வந்து பண்ண போய் தேடுறதுக்காக போயிருக்காங்க. இதுதான் செய்தி. சரி, ஓகே. மெயினான விஷயம் என்னன்னா கரண்டே இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனா சண்டை பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு உக்ரைன்ல வளைச்சு வளைச்சு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மொபிலைசேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. வயசான ஒரு நபர் பார்த்து கோவப்பட்டு தடி எடுத்து துரத்திட்டு போய் சாத்திக்கிறாரு. ஸோ அதனால ஒரு நபர் வாலிபர் உயிர் தப்பியது அப்படிங்கிறது போல செய்திகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சேனல்கள் தரப்புல இருந்து வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. பெப்பர் ஸ்ப்ரே இது போல அடிக்கிறது பல்வேறு விஷயங்கள் நூதன முறையெல்லாம் கடத்திட்டு போகக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது உக்ரைன்ல. ஸோ அதுல இப்ப மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சண்டை பிடிச்சு மீட்டெடுக்கக்கூடிய வீடியோக்கள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிசிசி எம்ப்ளாயோட சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. மெயினான விஷயம் முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜெர்மனோட சான்சலரான ஃப்ரெட்ரிச் மெர்ச் அவர்கள் அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசிக்கிறாரு. மிக முக்கியமான விஷயங்கள், அதாவது இது என்ன யுகம், கிரேட் பவர் இருக்கக்கூடிய யுகம், அதாவது அமெரிக்கா இது போல சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய யுகத்துல அமெரிக்கா மட்டுமே போதல, அவங்களோட முழு சக்தியும் பத்தல, பவர்ஃபுல் இனஃப் டு கோ இட் எலோன், தனியா போய் எதுவும் ஒன்றும் சண்டை பிடிக்கிறதுக்கு ஒன்றும் பத்தல, அமெரிக்கானாலேயே முடியல. அந்த மாதிரியான ஒரு எறால இருக்கிறோன்னா பவர்ஃபுல் ரைவலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேட்டோவோட அங்கமா இருக்கிறது யூரோப்புக்கு மட்டும் அட்வான்டேஜ் கிடையாதுங்க, இது அமெரிக்காக்கு அட்வான்டேஜ் தான். அதனால சேதப்பட்டு இருக்கக்கூடிய நம்மளோட டிரான்ஸ் அட்லாண்டிக் நம்பிக்கை ட்ரஸ்ட்ங்கிறத திருப்பவும் ரிப்பேர் பண்ணி மீட் எடுக்கலாம், அதுக்கான நேரம் இது. யூரோப்பியன்ஸ் நாங்க எங்க வேலையை செய்யறோம், அதே போல நீங்களும் செய்வீங்கன்னு நம்புறேன் அப்படிங்கிறது போல இப்ப ஜெர்மனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு டிமாண்ட் வைக்கிறாங்களே, அடடே ஆச்சரியக்குரிய அப்படிங்கிறது போல. அதாவது தெளிவா சொல்லிக்கிறார் ஒரு பாயிண்ட், அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்களை ஒரு பாயிண்டால் நச்சுன்னு சொல்லிக்கிறார். அதாவது
அமெரிக்கானால மட்டும் தனியா போய் எதையும் செஞ்சிட முடியல இந்த காலத்துல அப்படின்னு கூட சொல்லிக்கிறார் இல்லையா? அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஈரானுக்கு ஒரு பேட்டில் கேரியர் பத்தல, 3 பேட்டில் கேரியர் வேணும் அப்படிங்கிறது போல எடுத்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து வலிச்சு கொண்டு வந்து அங்க வச்சாங்கன்னா செஞ்சு விட்டுறலாம்டா அங்கே அப்படிங்கிறது போல எல்லாரும் இங்கதான் வந்து அசம்பிள் ஆவாங்க அப்படிங்கிற அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படிங்கிறது போல ஈரான்ல தரப்புல தான் அசம்பிள் ஆவாங்க. ஏன்னா இந்த இடத்துல இந்த சீனாவோட ரிகானிஷன் கப்பல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போர்க்கப்பல்கள்லாம் நிக்குது. ரெண்டாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் ரஷ்யா கொடுத்துருக்குறாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்லை, இதுவும் டீ கடை பெஞ்சில் பேசினதுதான். ஈரானோட இந்த துருக்மெனிஸ்தான் இந்த சென்ட்ரல் ஏஷியா நாடுகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியால ஒரு 10,000 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ஜென்ட், அதாவது குழுவை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய ராணுவ வீரர்களை ரஷ்யா டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அடுத்த பேல பார்க்க ஆரம்பிக்கலாம். மேபி இன்கேஸ் சப்போர்ட்டுக்கு அந்த டீம் உள்ள என்ட்ராவாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஈரானோட மேற்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வம்படையா எடுக்கிறாங்க அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஈரானோட கிழக்க சைனா மற்றும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா, இதெல்லாம் எங்களுது அதெல்லாம் உங்களுது, இது தாண்டி வராதிங்க அப்படிங்கிறது போல சிரியா கான்செப்ட் இங்க அமல்படுத்துவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுன்னு தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க சிவியரா பில்ட் ஆயிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல. இப்ப இவரு மெர்ச் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் எங்க போயிட்டேன் பாருங்க, பரவாயில்ல மெயினான விஷயத்துக்கு வரும். ஸோ அமெரிக்கானால மட்டும் தனியா பண்ண முடியல, எல்லாரும் வேணும் அப்படிங்கிறது போல மெர்ச் அவர்கள் கரெக்டா தான் சொல்றாரு. இதுல ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து பண்ணா குற்றம் சுமத்தி இருக்கிறார். அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அதாவது அவர் சொல்றாரு, மெர்ச் அவர்கள் சொல்றாரு, யூரோப்பான நாங்க ரிஜெக்ட் பண்றோங்க. அது என்னங்க மெகா, இல்ல அது என்ன மெகா, அது என்ன பிடிக்கல எங்களுக்கு, அந்த ஸ்டைல் பாலிடிக்ஸ்ல எங்களுக்கு பிடிக்கல. இந்த இன்டர்னல் உள்நாட்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் கல்ச்சரலோட இன்டர்னல் போருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுது கிடையாது. அதில் நீங்க பாத்துங்க, உங்களோட அழுத்தங்கள், உங்களோட விருப்பம், உங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் யூரோப்புக்கு செட் ஆகாதுங்க. அது எப்படி, எங்களுக்குலாம் ஒரு லிமிட் இருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், எப்படி பேசுறோங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பேசுனுங்க. ஹியூமன் டிக்னிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, பேசிக்கா ஒரு சட்டம் இருக்கு, லா இருக்கு, எங்களுக்கு புரியுதுங்களா? ஆனாலும் உங்களதெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க திணிக்காதீங்க, அதெல்லாம் கரெக்டா இருங்க, ஈக்குவல் ரெஸ்பெக்ட், புரியுதா அப்படிங்கிற ஜெர்மனி தரப்புல இருந்து செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ், முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல சான்சலரான மெர்ச் அவர்கள் பேசுறது ஹைலைட்டா இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். ஸோ மேக் அமெரிக்கா கேட் அகெயின நாங்க வன்மையா கண்டிக்கிறோமுங்க, இது தவறுங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து செய்திகள் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் மெர்ச் அவர்களுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் போகுது, எதிர்வினை அமெரிக்க தரப்புல இருந்து இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா இப்போ ஈரோப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரிதான் உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரியர் பேஸா மாறிட்டு வருதா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா இப்ப ஜெர்மனியும் உக்ரைனும் இணைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபெசிலிட்டியை ஜெர்மனில தொடங்கிட்டாங்க. எந்த பகுதி ஏது என்னங்கிற விஷயங்கள் சொல்லல. ஒரு அண்டர் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரங்கம் தோண்டி ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் வருகை தந்திருக்கிறாரு. போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவங்க வந்து பண்ண ஜாயிண்டா ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. ட்ரோனையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களே பிடிங்க, இதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டியை தயாரிச்சு தரோம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ட்ரோனையும் வந்து பாத்தீங்கன்னா அன்பளிப்பா கொடுத்துக்கிறாங்க ஜெர்மனியோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது ஸ்ட்ரைக் யூஏஆவும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படும். ட்ரோன்கள் இருக்கு இல்லையா களத்துல ஃப்ரண்ட் லைன்ல ட்ரோன்கள், ஸோ அது ஜெர்மனி இதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்களாம். அது பர்சனலா அவருக்கே வந்து பண்ண ட்ரோனை கொடுத்துக்கிறாங்க. ஜெர்மனோட குவாண்டம் ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இதை தயாரிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி எவ்வளவு தயாரிச்சிருவாங்க அப்படிங்கிற கேள்வினா 10,000 அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படிங்கிறது அவ்வளவுதான் இருக்கே அப்படின்னா ரஷ்யா ஒரு நாளைக்கு கடந்த 24 மணி நேரத்துல 5,234 ட்ரோன்கள் பயன்படுத்துறாங்க, FPV ட்ரோன்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். இவங்க என்னன்னா வருஷத்துக்கே 10,000 தான் செய்வாங்களாமா. இதுக்கு எதுக்கு இத்தனை இது அப்படிங்கிறது கேள்விகள். பட் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட் என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இது போல ஜெலன்ஸ்கி அவர்களோட இணைஞ்சு இந்த வருஷம் முடிவுக்குள்ள 10 இடங்கள் இதே போல உருவாக்கப்படும் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். டென்மார்க்கும் உக்ரைனும் இணைஞ்சு ட்ரோன் தயாரிப்பாங்க, டென்மார்க் பிரான்ஸ் இணைஞ்சு ட்ரோன் தயாரிப்பாங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இது போல 10 கம்பெனி உருவாக்கப்படும் யூரோப் முழுவதும். இப்ப எப்படி ஜெர்மனியோட அது போல இதுக்கப்புறம் நடக்கும். அதிகமா உற்பத்தி பண்ணுவோம். இவங்க சொல்ற மாதிரி 10 கம்பெனி பண்ணாலுமே வருஷத்துக்கு 1,00,000 ட்ரோன் தான். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு மாசத்துக்கு 10,000 ட்ரோன் கூட வரல, ஒரு மாசத்துக்கு நான் சொல்றேன்.
அங்க ரஷ்யா ஒரு நாளைக்கு 5000 ட்ரோன்கள் யூஸ் பண்றாங்க. இது எப்படி வந்து ஏணி வச்சா கூட எட்டாதே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதுல தான் யூரோப்பியன் யூனியன் லேக் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ரஷ்யா வந்து எந்த அளவுக்கு முன்னேறி வந்தாலும் இவங்க சும்மா போக்கு காமிச்சிட்டே இருந்தா போதும் அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்ல. ரொம்ப லிமிட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தா போதும் அப்படிங்கிற போல எண்ணங்கள் இருக்கிறாங்களோ என்னமோ தெரியல. பட் எது எப்படியோ இப்ப யூரோப்பியன் யூனியன் உள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி தான் அமெரிக்கா பேக் ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன் இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு ஆக்டிவா என்கேஜ் பண்ண போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த சமயத்துல சுவிட்சர்லாந்துல வேற வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல ஜெனீவால வச்சு பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நான் ஒரு சைடு மொபைலைசேஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இன்னொரு சைடு ட்ரோன்கள் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கு வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான பேச்சுக்கள் நடக்குது, என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போன பதிவுல பார்த்துப்போம். அமெரிக்காவோட ட்ரக்ஸ்டான் அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை கப்பல் யுஎஸ்என்எஸ் அப்படிங்கிற சப்ளை கப்பல் மேல வந்து பண்ணா மோதிச்சு அப்படிங்கிறது போல எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற இமேஜஸ் வந்து இருக்கு. 2 நபர்கள் சிறிதளவு காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல தகவல்கள் இருக்கு. ஸோ அமெரிக்காவோட கப்பல்கள் இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா போய் சேர்ந்துருமா மிடில் ஈஸ்டுக்கு, இல்லை அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி முட்டிக்குவாங்களா? ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, குட்டியும் இருக்கிற இடத்துல. அப்புறம் இவங்களே மாறி மாறி முட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது எப்படியோ என்ன நடக்குமோன்னு பார்க்கலாம். ஆனா சைனா ஹை ரெசல்யூஷன் சேட்டலைட் இமேஜினரி தொடர்ந்து மிர்சா விசன் தரப்புல இருந்து அந்த கம்பெனி நிறுவனம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது இந்த ஜென்கின்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் சவுதி அரேபியா என்புல எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்னென்ன வச்சிருக்கிறாங்க, எந்த இடத்துல ஷெல்டர் கட்டி இருக்கிறாங்க, எந்த இடத்துல டிப்போ அம்யூனிஷன் டிப்போ வச்சிருக்காங்க, லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் எங்க இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எந்த இடத்துல டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத தெளிவா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இமேஜஸ் எடுத்து போட்டு தள்ளிட்டே இருக்கிறாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமெரிக்கா இந்த கருங்கடல்ல மேற்கு நாடுகள் உலா வந்து அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறது உக்ரைனுக்கு கொடுத்தாங்களோ, இதுக்கப்புறம் சைனாவும் சரி மற்ற நாடுகளும் சரி ஈரானுக்கு உதவுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நாங்க ஓப்பனா போட்டோம்ங்க, அத ஈரான் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. எப்படி அவங்க சொன்னாங்களோ நாங்க அதே மாதிரி செய்வோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொன்னாங்க. என்ன ஆயுதங்கள்லாம் நீங்க உக்ரைனுக்கு கொடுக்குறீங்களா, சிமிலர் ரெஸ்பான்ஸ் நாங்களும் செய்வோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொன்னாங்க. ஸோ சிமிலரான ரெஸ்பான்ஸ் ரஷ்ய தரப்பு வந்து இருக்குமா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா கிளஸ்டர் அம்யூனிஷன்ஸ், அது போக குண்டுகள், எம்எல்ஆர்எஸ், பல விஷயங்கள். என்ன மாதிரியான உதவிகள் ரஷ்யாக்கு ஈரானுக்கு தரப்போறாங்க. ஆனா ஹெவியான ஒரு பேட்டிலிங் இருக்க போகுது அப்படிங்கிற மாற்றத்துல மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அமெரிக்கா அந்த அளவுக்கு சேஃப்டியாகவும் பண்றாங்க. அதிகப்படியான டிப்ளாய்மெண்ட் இருக்கு. ஏன்னா இப்ப சவுதியில வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மீடியம் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல்ல இருந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ரொம்ப பின்னாடி வந்து பண்ண சேஃப்டி அதை ரெடி பண்ணிக்கிறாங்க. லாங் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணி இது போல விஷயங்களை தாக்க முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா மேபி சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி ஹெவியான ஸ்ட்ரைக் பண்ணிடணும், எனிமி ரிட்டாலியேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இனிஷியல் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஷாட்டுங்கிறது அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கணும் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாஸ்டர் பிளான் தான். அது எந்த அளவுக்கு ஈரான் கிரகிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் அடிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இதுல வெற்றி தோல்வி இருக்கு அப்படிங்கறதுல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். இப்போ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட இணைஞ்சு இந்த சீனா தரப்பு வந்து அது தராங்க, அமெரிக்கா பில்டப் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனா ஈரானும் ரஷ்யா வந்து பண்ணா தொடர்ந்து சேட்டலைட்ஸை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜமிஜாம் அப்படிங்கிற சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட். இது வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்னு வச்சுக்கலாம். ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், இதுக்கெல்லாம் நிறைய ரெகுலேட்டரி லிஸ்ட்லாம் இருக்கு. ஒரு இடத்துல போயிட்டு நம்ம சேட்டலைட் கொண்டு போய் நிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விஷயம் இந்த ஜியோ ஸ்டேஷனரியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா எர்த் ரொட்டேட் ஆகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சேட்டலைட்டும் ரொட்டேட் ஆகும். இதுல நிறைய ரெகுலேஷன்லாம் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஃபெயில் சேஃப் ஆப்ஷன்ல அதுக்கு ஃபியூயல் இருக்கணும். அது நிறைய ரெகுலேஷன் இருக்கு அதுல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இருந்துச்சுன்னா தான் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட்டை நிலைநிறுத்த முடியும். இப்போ ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜமிஜாம்ங்கிற ஒன்று சேட்டலைட் வந்து பண்ணா நிப்பாட்டி இருக்கிறாங்க. எதுக்குன்னா சேட்டலைட் வந்து ஈரானோட சொந்தமா ஈரானோட ரேடியோ டெலிவிஷன் ஆர்கனைசேஷன் அது போல ஃபர்ஸ்ட் டைரக்ட் பிராட்காஸ்ட் சேட்டலைட்டை ஈரான் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. ஈரான்ல இது போல தொடர்ந்து
ஒரு சேட்டலைட் மேலேயே இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேணுங்கிற கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் அவங்களுக்கு உதவும். இது போல பல சேட்டலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவி இருக்காங்க, நம்ம சேனல்ல பார்த்துருக்கோம். இது இக்கட்டான சூழ்நிலையில இப்போ ரஷ்யாவோட ராக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணிக்கிறாங்க. புரோட்டான் எம் அப்படிங்கிற லான்ச் வெஹிக்கல்ல ரஷ்யா கிட்ட கொடுத்து இல்லை ஏவி விடப்பா அப்படிங்கிறது போல ஈரான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்யா ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக எல்லா வழிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட், பல நாடுகளோட உதவிகள். ஈரானே தன்னிச்சை எல்லாத்தையும் செய்கிறாங்க. அது போக ஈரானுக்கும் உதவிகள் வந்துகிட்டு இருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிஜி உள்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா திறன்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சில இடங்கள்ல அசம்பாவிதங்கள் நடந்துருது. இன்டெலிஜென்ஸ் அசர்ச் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சபட்டாஜ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்குள்ள இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து பண்ண பிடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. இல்லை இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த ரைசா பல்லவி அவர்கள் இருக்கார் இல்லையா, ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அரசர். இவங்களோட காலத்துல இருக்கக்கூடிய முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சு அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இந்த ரைசா எம்பையர் வந்து பண்ண வீழ்ச்சி அடைஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஈரான் வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் வந்துச்சு. இப்போ அந்த ரைசா பல்லவி முடிச்சு செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல வந்து பண்ண அட்டன் பண்ணிக்கிறாரு. எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பரவாயில்ல, இதுக்கப்புறம் இன்னும் நம்பகத்தன்மை இன்னும் இருக்கு மேற்குக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அட் த சேம் டைம் வந்து பண்ண வெனிசுலாக்குள்ள வந்துட்டோம்னா, வெனிசுலால நேற்றுக்கு நம்ம போன பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். இது போல ஆயில்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிக்கோலஸ் மதுரா அவர்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது போல வந்து பண்ணால் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் வெனிசுவேலாக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஸோ இது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக மாறிடுமா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இந்த உலகத்துல ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ்ல என்ன நடக்க போகுது, ஈரான்ல போர் வர போகுதா, அது உலக போரா மாறிடுமா அப்படின்ற அச்சங்கள்லாம் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்குவாங்கிற நம்பிக்கையில பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.